மிகப்பெரிய தியாகங்கள் எங்களுடைய இமாம்களினால் செய்யப்பட்டிருக்கிறது. முஹத்திதீன்கள் செய்தார்கள். சஹாபாக்களுடைய காலத்துக்கு பிறகுள்ள காலத்தை எடுத்து பார்ப்போம். சஹாபாக்களுடைய காலம், அவங்களுடைய காலத்துக்கு பிறகு தாபிஈன்கள் வந்தார்கள். மதீனால இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய இமாமாக இருந்தாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய உஸ்தாதுடைய உஸ்தாதாக கருதப்பட்டவர்கள். அதே போன்று மதீனால இருந்தவர்கள் ரபீஅத் இப்னு அபி அப்துர் ரஹ்மான் ரஹிமஹுல்லாஹ் இருந்தாங்க. மக்காவுல எடுத்துக்கொண்டா அதா இப்னு அபி ரபாஹ் இருந்தாங்க. சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் இருந்தாங்க. பெரும் பெரும் முஹத்திதீன்கள். யமன்ல எடுத்துக்கொண்டா இமாம் தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார்கள். பஸ்ராவுல எடுத்துக்கொண்டா ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார்கள். கூஃபாவுல எடுத்துக்கொண்டா இப்ராஹிம் நகை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார்கள். ஷாம்ல எடுத்துக்கொண்டா இமாம் அவுசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார்கள். மிஸ்ர்ல இமாம் லைஸ் இப்னு சாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் யார்? சஹாபாக்களிடமிருந்து இல்ம படிச்சவங்க. இந்த உலகம் முழுவதும் பரவி சென்றார்கள். இந்த தீன பரப்பினார்கள், மார்க்கத்தை பரப்பினார்கள், ஹதீதுகளை பரப்பினார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எப்படிப்பட்டவர்கள் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாமு தாரில் ஹிஜ்ரா, மதீனாவினுடைய இமாமாக கருதப்பட்டவர்கள். அவர்கள் மதீனாவுல 50 வருடங்களுக்கு மேலாக மஸ்ஜிது நபவியில இருந்து ஹதீஸ் பாடத்தை நடத்தியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யூஷிகு அன் யضرب الناس اكباد الابل. பின்னால் ஒரு காலம் வரும், மக்கள் எல்லாம் ஒட்டகத்தில் பிரயாணம் செய்து கொண்டு வருவார்கள் மதீனாவை நோக்கி. ஃபலா யஜிதுன அஹதன் அஅலம மின் ஆலிமில் மதீனா. அந்த நேரத்துல ஒரு மதீனாவுடைய ஆலிமை விட சிறந்த ஒரு ஆலிமை உலகத்துல பெற்றுக்கொள்ள இயலாது. அது யார்? அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்க. சாதாரண இமாம்களா இவர்கள் எல்லாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ் இது. பின்னால் ஒரு காலம் வரும், மக்கள் எல்லாம் இல்மை தேடி வருவார்கள். அந்த நேரத்துல மதீனாவுல ஒரு ஆலிம் இருப்பார், அவரை விட சிறந்த ஒரு ஆலிமை உலகத்துல பெற்றுக்கொள்ள இயலாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி சொன்னாங்க. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லவ் கானல் இல்மு பிஸ்ஸுரையா லனாலஹு ரஜுலுன் மின் அப்னாஇ ஃபாரிஸ். இந்த தீனுடைய இல்ம் இருக்கிறது, அது சுரையா என்ற நட்சத்திரத்துல இருந்தாலும் கூட பாரசீகர்களில் ஒரு மனிதர் வருவார், அவர் அதை பெற்றுக் கொள்வார். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த ஹதீஸ் அநேகமாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பொருந்தும் என்று சொன்னாங்க. சாதாரண இமாம்களா இவர்கள்? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்கள சொன்னாங்க, ஆலிமு குரைஷின் யம்லஉல் ஆலம இல்மா. குரைஷிகளினுடைய ஒரு ஆலிம் வருவார், அவர் எப்படிப்பட்டவர்? இந்த அகிலத்தை இல்மால் நிரப்புவார் என்று சொன்னாங்க. சாதாரண இமாமா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் யார்? குர்ஆனை கரைத்து குடித்தவர்கள். அவர்களுடைய இல்ம் எப்படிப்பட்டது? முவத்தா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கிரந்த முவத்தா இருக்கிறது. இன்றைக்கு நாங்க எப்படி சஹீஹுல் புகாரி என்று நாங்க இந்த கிரந்தத்தை வைத்திருக்கிறோமோ, முதலாவது எழுதப்பட்ட சஹீஹான ஹதீஸுடைய கிதாப் அந்த கிதாபு தான். தாபிஈன்களிடமிருந்து இல்ம படிச்சவங்க, சஹாபாக்களுடைய மாணவர்களிடமிருந்து இல்மை படித்தவர்கள் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்களை கரைத்து குடித்தவர்கள் அவர்கள். அவர்கள் எப்படிப்பட்ட மேதைகளாக இருந்தாங்க? ஃபிக்ஹ எங்களுக்கு எவ்வளவு அழகான முறையில தொகுத்து தந்திருக்கிறாங்க. எந்த அடிப்படையில தொகுத்தாங்க ஃபிக்ஹ? சஹாபாக்களுடைய கருத்துக்களை எடுத்தாங்க. சஹாபாக்கள் என்ன கருத்தை சொல்லி இருக்கிறாங்க, சஹாபாக்களுடைய கருத்துக்களை எடுத்து எடுத்து தங்களுடைய கிரந்தங்கள்ல சேர்த்தாங்க. முவத்தா இமாம் மாலிக் உலமாக்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்தா தெரியும், இந்த சஹாபி இப்படி கருத்து சொல்லி இருக்கிறாங்க இந்த ஹதீஸுக்கு, இந்த சஹாபி இந்த சட்டத்துக்கு இப்படி தீர்வு சொல்லி இருக்கிறாங்க. அடிக்கடி தங்களுடைய கிரந்தங்கள்ல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் எல்லாம் ஹதீஸையும் மார்க்கத்தினுடைய அந்த விளக்கத்தையும் நல்ல முறையில தொகுத்து எங்களுக்கு தந்தவர்கள். இவங்க எல்லாம் சஹாபாக்களை அடிப்படையா வச்சுதான் தங்களுடைய இந்த சட்டங்களை தொகுத்து எழுதுகிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை பற்றி சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பணி என்ன? குர்ஆனை விளக்குவது, குர்ஆனை விளக்குறது.
வஅன்ஸல்னா இலைக்கல் கிதாப வஅன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே குர்ஆனை நாம் உங்களுக்கு இறக்கி வச்சிருக்கிறோம். எதுக்காக வேண்டி? நீங்க மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக. இன்றைக்கு ஒரு கூட்டம் சொல்லுது, குர்ஆனை நாங்க எல்லாரும் சுயமா விளங்கிக் கொள்ளலாம், யாருடைய விளக்கமும் தேவையில்லை. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை நாங்க இறக்கி வச்சிருக்கிறோம் எதுக்காக? லிதுபய்யின லின்னாஸ், நபியே நீங்க விளக்கி கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குறது தான் உண்மையான விளக்கம். எங்களுடைய இஷ்டத்துக்கு குர்ஆனை நாங்க விளங்க இயலாது, எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்க ஹதீஸ்களை விளங்க இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேலைகள் என்ன? குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனை ஓதி காட்டுறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேலை. குர்ஆனை விளங்கப்படுத்துறதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேலை தான். குர்ஆனை விளங்கப்படுத்துறதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேலை. குர்ஆனுடைய ஆயத்துக்கு இதுதான் விளக்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதான் விளக்கம். அப்படித்தான் விளங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறதுதான் சஹாபாக்கள் விளங்கினார்கள். அதைத்தான் அவர்களுடைய மாணவர்களாகிய தாபிஈன்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த தாபிஈன்கள் இமாம்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, முஹத்திதீன்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவர்கள் குர்ஆனுடைய ஹதீஸினுடைய விளக்கத்தை ஃபிக்ஹுடைய நூட்களிலும் ஹதீஸினுடைய நூட்களிலும் தஃப்சீருடைய நூட்களிலும் எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க சொந்தமா ஆராய்ச்சி செஞ்சு முடிவெடுப்போம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விளக்கம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க அதெல்லாம் பின்பற்ற மாட்டோம், எங்களுடைய அறிவை கொண்டுதான் நாங்க முடிவு செய்வோம் என்று அந்த முஅத்தஸிலாக்கள் சொன்ன மாதிரி தான் இதுவும் ஆகிவிடும். அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்களுடைய அந்த விஷயத்துல நாங்க சரியான முறையில விளங்கி வச்சு கொள்ளணும். எங்களுடைய கருத்து அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய கருத்து என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதே அதுக்கு நாங்க முன்னுரிமை கொடுப்போம். இமாம்கள் அந்த அடிப்படையில தான் தங்களுடைய ஃபிக்ஹுடைய சட்டங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொகுத்து தந்திருக்கிறாங்க. இந்த குழப்பங்களுடைய அடிப்படை எங்க ஆரம்பிக்குது என்று சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது உணர்ந்திருந்ததுனாலதான் இந்த உம்மத்துக்கு சஹாபாக்களை பத்தி அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. சஹாபாக்களுடைய விஷயத்துல ரொம்ப பேணுதலா இருந்து கொள்ளுங்க, அவர்களுடைய விஷயத்துல நீங்க குறை சொல்லி விடாதீர்கள். இவ்வளவு சொன்னது காரணம் என்னன்னு சொன்னா, இது போன்ற வழிகேட்டினுடைய ஆரம்பம் வர்றது சஹாபாக்களை குறை சொல்றதுனாலதான். அதனால என்ன ஆகுது என்று சொன்னால், வெறும் அறிவை வச்சு பேசுறதுனால மார்க்கத்தினுடைய சட்டங்கள்ல விதவிதமான தீர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருது.